நம்ம ஹோட்டல்ல சிஐடி ஆபீசர்கள் கண்காணிக்கிறதால நம்முடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை இங்க கொண்டாட வேண்டாம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே நைட் 9 o'clock நார்த் வெஸ்ட்ல இருக்கிற ஹோட்டல் எலிசபெத் ரிசப்ஷன்ல நீ ஆளுங்க ஆண் பெண் ஜோடியா 2 பேர் வருவாங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு கோட் வேர்ட் சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? ராணி ஃபாதர் கோஸ் டு கேப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதும் உங்ககிட்ட இருக்கிற பகடக்காய அவங்க கிட்ட கொடுத்துடணும். பி கேர்ஃபுல். நீ ஒன்னும் வளர எழுதி வைக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சும்மா இருக்கு. Candy father goes to cabaret. இந்த பகட கையில எல்லா விவரமும் அடங்கியிருக்கு. உடனே டைசில்ட்ட கொடுத்து வழக்கம் போல பதில் அனுப்பி சொல்லு. வரோம். யாரு? லாவண்யாவா? சீப் கனெக்ஷன் கொடு. நான் தான் மோகன் பேசுறேன். வர வழியில கார் பஞ்சர் ஆகி போச்சு. இப்பதான் வந்து சேர்ந்தேன். கல்கத்தாவில் அந்த ஆதாரத்தோட வந்த பரத்தொண்டி ஆட்கள் யாரையும் காணும். லேட்டா போனதால வேற யாரோ வந்து அந்த ஆதாரத்தை கைப்பற்றிட்டு போயிருக்காங்க. வர வர உன் நடவடிக்கையில சின்சியாரிட்டி இல்லாம போச்சு. நீங்க பறிகொடுத்திருக்கிற பொருள் என்ன தெரியுமா? இந்த வருஷம் பூராவுக்குமான பிசினஸ் டீடைல் அது அடங்கி இருக்கு. அது கண்டிப்பா கிடைச்சாகணும். பட் ஒன் திங், எடுத்தவன் அத்தனை சுலபமா அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நாம அதை கைப்பற்றி ஆகணும். அது இப்படி கண்டுபிடிப்பையோ எனக்கு தெரியாது. அது என் கைக்கு வந்தாகணும். வெல் டன் லாவண்யா. பாத்தீரா, அவனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றானே, எப்படி இது கண்டுபிடிக்கிறது? ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? இனிமே தாண்டா நம்ம புத்திசாலித்தனத்துக்கே வேலை. அவங்களுக்கு ரொம்ப தேவையான மைக்ரோ பிலிம் நம்ம கிட்ட இருக்கு. அது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே ஆபத்தாச்சே. அதான் இல்ல, அவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் நம்ம கிட்ட இருக்கு. அது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பாங்க, பயமுறுத்துவாங்க, தவிர கொல்ல மாட்டாங்க. ஆக இந்த சமயத்துக்குள்ள நம்ம அம்மாவை கொன்னது யாருங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? அதாவது இந்த மைக்ரோ பிலிம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த வித ஆபத்தும் தர மாட்டாங்க. அப்படி ஆபத்து தந்தாலும் நாம அதை வந்து... இப்ப நான் சொன்னதே தான் நீயும் சொல்லிட்டு இருக்க. புரிஞ்சதுன்னு ஒரே வார்த்தையில சொன்னா முடிஞ்சது இல்ல? புரியலையே. என்னது பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஆளை காணும். எங்க போய் தொலைஞ்சான்? இந்த கால் கட்டு போடாத வரைக்கும் ஒரு பய வீட்டுல ஒழுங்கா தங்கவே மாட்டான்களே. அதுவும் இவன் காதல் இளவரசன். தெரு தெருவா பவனி வருவானே. அல்லோ அல்லோ அல்லோ, வாடா. டெலிபோன்ல பேசிட்டு இருந்தியா? ஆமா. யாருக்கிட்ட? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் தான் இங்க நிக்கிறேனே. அந்த பக்கம் யாரும் இல்ல, அதனால எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு நீயே பேசிக்கிற அளவுக்கு என்ன கவலை? தலையவே காணுமேடா. அதாவது நீ தலையங்க எழுதி கொடுக்கலையா, அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஃபாரம் பிரிண்ட் ஆகாம அப்படியே நிக்குது. அதுக்கு தான் மேட்டர் இருக்க. மேட்டர் இருக்கா? எங்க சொல்லி எழுதிக்கிறேன். அதை எழுத முடியாது, பாக்கணும். பாக்கணுமா? மைக்ரோ பிலிமே கண்டுபிடிச்சிட்டே. பரவாயில்ல, கெட்டிக்கார புள்ள கண்டுபிடிச்சிட்ட. சரி, இப்ப இதுக்கு விலை என்ன இருக்கு சொல்லு பாக்க. என்ன இது மைக்ரோ பிலிமா இருக்கிறதுனால ஒரு 20-25 ரூபாய் தாளம். உங்க கையில இருக்கிறதுனால கொஞ்சம் மதிப்பு அதிகமா போட்டா 50 ரூபாய்க்கு மேல தாளாது. ஏமாந்து வாங்கிடாத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட விலை 50 லட்சம் ரூபாய் தரும். இத்தினோண்டு இருக்குது, 50 லட்சமா? இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இதுல இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஆனந்த விகடன், தினமணி கதிர் ஆபீஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போகணும். ஆபீஸுக்கு எல்லாம் அப்புறம் போலாம். வருமானம் இருந்து என்ன வருது சொல்லு. வருமாவில இருந்து தேயிலை வருது, தேக்கு மரம் கூட வருதுடா. இல்ல, கப்பல் வருது. தலையங்கமே எழுதி கொடுக்கல, எனக்கு ஒண்ணுமே ஓடல. கஞ்சா அடிச்ச மாதிரி கும்முன்னு இருக்குதுடா. ரைட் ரைட். கஞ்சா பின். தேங்க்யூ தேங்க்யூ. நோ மென்ஷன். எதுக்கு தேங்க்யூ சொல்றேன் தெரியுதா? எதுக்கு? சில சமயங்கள்ல நீ வளரும் போது கூட நல்ல விஷயங்கள்லாம் அள்ளி கொட்டிடுற. எழுது எழுது எழுது.
கருப்பு தங்கமும் பகடைக்காய்களும். கருப்பு என்னது? கருப்பு தங்கமா? சும்மா நடுல கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அபினுக்கு செல்ல பேரு கருப்பு தங்கம்ங்கிறது. அப்போ வித்தின் பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் போட வேணாம், நாங்க சொல்றதை எழுதுங்க போதும். சரி சொல்லுங்க. கருப்பு தங்கமும் பகடைக்காய்களும். இதுவரை கருப்பு பணக்காரர்கள், சாராய முதலாளிகள், தில்லுமுல்லு திலகங்கள், திரைமறைவு திருடர்கள் ஆகியோரின் முகமூடிகளை கிழித்தெறிந்த அடுத்து எழுதப் போவது கருப்பு தங்கம். சமூக விரோத சக்தி ஒன்று வரிப்புலியாக உருமாறி இருக்கிறது. அது பசுத்தோலை போர்த்திக் கொண்டு சட்டம் நீதி என்ற வெள்ளாடுகளை வேட்டையாடத் தொடங்கி இருக்கிறது. இந்த புலியின் இருப்பிடம் எது? பாவம் அந்த புலி. இறுதி வரை தங்கத்தாலான அந்த 30 முயல்களை அடைய போவதும் இல்லை, அதுக்கு தெரிய போவதும் இல்லை. காரணம், அந்த புலியை அடக்க புறப்பட்டிருக்கும் ரிங் மாஸ்டர் ஆனந்த் ஏமாழியும் இல்லை. நீங்க தவறவிட்ட அந்த மைக்ரோ பிலிம் இந்த பத்திரிகைக்காரன் கையில தான் கிடைச்சிருக்கு. இதுல இருக்கிற கோடுபடி தெரியாம எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி உளறி இருக்கான். மோகன், எஸ், அவன் யாருன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. ஆனந்த், மரியாதையா எடு ஆதார். ஆதாரத்தை மடியில கட்டிக்கிட்டே அலைய முடியும்? எங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன் அந்த ஆதார். பத்திரமான இடத்துலதான் இருக்கு. பின்ன எங்க இருக்குன்னு சொல்லு. குடுக்கறதா அபிப்பிராயம் இல்ல. மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? தலைமை சட்டை கசக்காத ஜென்டிலா நடந்துக்க. வீணா உடம்பு புண்ணாயிடும். அதுக்காக ஒரு 6 ounce ரத்தம் கூட சிந்த தயாரா இருக்கேன். இருக்கிற இடத்த சொன்னா எங்க ஆளுங்க போய் சும்மா அதை மூஞ்சிக்கு நேரம் ஆட்டிக்கிட்டே இருக்காது. போட.